டேய் என் மேல கோவமா இருக்கியா? உனக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இன்னைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குன்னு. இப்போ உன்னால அந்த மீட்டிங் எனக்கு டிலே ஆகும். டேய் பைக்கு ரிப்பேர் ஆச்சுடா, அதானே உன்னை வர வச்சேன். நீ எப்பவுமே இப்படி தானே பண்ற. நேற்றுக்கு ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேனா, கிளைண்ட் கூட சின்ன ஆர்கியூமெண்ட், அதான் சாரிடா. ஏன் எங்களுக்கு இல்லையா டென்ஷன்? ஆ சரி, நேற்று எப்படி போனா? விஸ்வாவோட தான் போனேன். அவன் கூட போகாதன்னு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். லூசு மாதிரி பேசாத, அவன் நான் எப்படா போவேன்? அப்படி யார் உன்னை பண்ண சொன்னா? அந்த ஃபோட்டோகிராஃபில மூட்டை கட்டி போடுங்க எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்றது? அசோக், நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இந்த டாபிக் பத்தி பேசாதன்னு. ஹலோ ஹலோ சார், ஒரு 15 மினிட்ஸ் வந்துடும் சார். ஏய் இங்க பாரு, நான் இங்கே வந்தது இதெல்லாம் மூட்டை கட்டி போடுன்னு சொல்கிறதுக்கு தான், ஓகேவா? அசோக் புரிஞ்சுக்கோ. நீ என்ன புரிஞ்சுக்கோ, எங்கள் அம்மா கிட்ட போய் பொண்ணு ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்னால் சொல்ல முடியாது. அசோக் இந்த டாபிக்கை விட்டுரு. ஏன் அவன் கூட சுற்றுறது நல்லா இருக்கா? அசோக் தேவையில்லாம பேசுற. எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்கிறேன், நீ திருப்பி திருப்பி பண்ணுறனா அப்புறம் எப்படி? உனக்கு பிடிக்கலான்னு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதான் பண்ணுவேன். இது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கா இல்லை அவன் பிடிச்சிருக்கா? ஏய் நின்றி. ஹே ஹலோ, நீங்க என்ன பண்ற? அங்க ஒரு மாதிரியா இருந்தது, அதான் இங்க வந்தேன். நீ இன்னும் போலியா? அழறியானு. நான் யாதவனும் நான் பையங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்துல அதிகமா ஆயிர பர்சன்னா பசங்க தான். உண்மையாவா? ஆமா, வேணா சாச்சி பிட்டில கூட கேளு. அவனுக்கே தெரிஞ்சிருக்குன்னா அவன் ஒரு வேளை பையனாதான் இருப்பான் போல. நீ அழுதியா? அது வந்து அது விடுங்க. நீங்க இங்க வந்தீங்க, உங்க ஆள் எங்க? அவன் போயிருப்பான், எனக்கு தெரியாது. அவன் போயிருப்பான் எனக்கு தெரியாது மீன்ஸ் நீங்க பாதியில் விட்டு வந்துட்டீங்களா? ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சொல்லுங்க, நான் வேணா ஹெல்ப் பண்றேன். ஒரு நிமிஷம், அங்கே இருங்க, இங்கே இருங்க.